இந்த கோவா கேங்குக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஆல்ரெடி ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா கூட போயிட்டான். அதே மாதிரி சௌந்தர்யா என்ன பண்ணிடுச்சு, விஷால் கூட ஜாயிண்ட் அடிச்சிச்சு. இந்த பக்கம் ரயன் மட்டும் தான் ஜாக்லின் கூட ஓட்டிட்டு இருந்தான். இப்போ அந்த ரயனும் பாத்தீங்கன்னா ஜாக்லினை போட்டு புரட்டி அடிக்கிறான். அதுதான் இன்னைக்கான சம்பவம் நடக்குது. ஆக்சுவலா இந்த மேட்டர் வந்து லைவ்ல ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து தேர்ட் ப்ரோமோவா போடுறானுங்க. ஸோ இந்த தேர்ட் ப்ரோமோ இதுதானா? அப்போ இன்னைக்கான கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ராணுவுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் அப்படியே எபிசோட வந்து, அதாவது எபிசோட் மீன்ஸ் இது அந்த டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கண்டென்ட் இல்ல போல. அதனால தான் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோவா ஆல்ரெடி முடிஞ்ச சம்பவத்தை எடுத்து போட்டுருக்கானுங்க. எனிவேஸ் இந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா ஜாக்லினை போட்டு ரயன் போலன்னு பொளக்கறனால இதை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது. எல்லாருக்கும் ஒரு எய்ம் வந்துருச்சு, ஜாக்லின் இருந்து பிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டாங்க. இப்போ கடைசியா ரயன் மட்டும் தான் கூட இருந்தா. கடைசியா ரயனும் கிளம்புறதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு பேஸ் ஒன்று போடுவாங்களே, அதை தான் இன்னைக்கு போட்டிருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலா ரயன் அடிச்சதுல தப்பா கரெக்டான்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ரயன் அடிச்சது கரெக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இப்போ யாராவது ஆப்போசிட்ல பேசினா அந்த பக்கத்துல ரியாக்ஷன் இந்த கொடுத்தாங்க பாத்தீங்களா, அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன், அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களை ட்ரிகர் பண்ண தான் செய்யும். அதுதான் அவனும் சொல்றான். அவன் நேத்தே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கூட வந்த சண்டையிலே ஜாக்லினை கூப்பிட்டு இந்த மாதிரி சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணான், சௌந்தர்யாவும் ஜாக்லினையும். ஸோ சமாதானப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ஜாக்லினோட அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது மாதிரி உருன்னு மாறிடும். விஜய் சேதுபதி கூட ஜாக்லின் பேசும்போதும் அவங்க மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறது ஒரு பெரிய ஆளு, அவர் ஒரு ஹோஸ்ட்ன்ற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னும் போது சரி ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னும் போது ஓகே நார்மலா ஃபேஸை வச்சு கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, உடனே மூஞ்சி உருன்னு மாறிடும், ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஒருத்தர் முறைக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், அதாவது கோவா கேங்க போட்டு பிரிச்சார் பாத்தீங்களா, அன்னைக்கான எபிசோட வேணா நோட் பண்ணி பாருங்க. அதுல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படியே கிளியரா முறைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, ஏமா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டா உடனே மூஞ்சி மாறிடுதுமா அப்படின்ற மாதிரி. நம்ம என்னதான் சொன்னாலும் சரி ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறதா செய்வாங்க, உங்களுக்கு தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் உடனே காமிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா டக்குன்னு ரியாக்ஷன் மாறிடும். இது யாரா இருந்தாலும் சரி, அது வந்து எப்படின்னா ஆப்போசிட்ல எல்லாருக்கும் எப்படி இருக்கும், சம வெறியும் அவங்கள என்னடா மூஞ்ச ஒன்னே உருன்னு மாத்திர அப்படியே தூக்கி குத்துனு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு காண்டு வரும்ல, அந்த காண்டு தான் பாத்தீங்கன்னா நீங்க ரயனுக்கு வந்திருக்கு. ஏன்னா ரயனும் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் ஜாக்லின்ட்ட, இந்த மாதிரி ஜாக்லின் நீ இந்த மாதிரி பண்றது தப்பு, அதாவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா உடனே ரியாக்ஷனை மாத்திக்கிறேன், அந்த மாதிரி மாத்தும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு காண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்லியும் ஜாக்லின் அதை மாத்துற மாதிரி தெரியல. யாரு அதாவது கூடயே சுத்தின செவ்வாழையாவே இருந்தாலும் சரி எனக்கு பிடிக்கல அப்படின்னா ரியாக்ஷன் இப்படி தாண்டா மாறும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சௌந்தர்யா எடுத்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஜாக்லின் யாராவது அடிச்சா உடனே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக சௌந்தர்யா மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா பேசுறது எல்லாமே கரெக்ட் இல்லை, ஆனால் இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். என்னன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல யாராவது நின்றுட்டா உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி மாறிடுது, உடனே கோவத்தில் பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரயன் கூட இப்போ வந்த சண்டையில் இந்த மாதிரி பா அப்படின்ற அமௌண்ட் சொன்னோன்னே அவன் இங்கே ஏறிடுச்சு, ஏறணும்னு பார்த்தீங்கன்னா ஏறி போய் நறுக்குன்னு 2 கொட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த சண்டை இருக்குல்ல, இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது தான் கேவலமாக இருக்கும். சுகருக்கு ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டில் தாங்க இந்த மாதிரி சண்டைலாம் வருது, சுகருக்கு சப்பாத்திக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம சாதாரண நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இல்லாதப்பதான் அந்த மாதிரி கலவரம்லாம் வரும் போல இருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் பாருங்க, அந்த சுகருக்கு 1 டீஸ்பூன் சுகர் 1/2 டீஸ்பூன் சுகருக்கு அந்த அளவுக்கு கலவரம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது யோ பிக் பாஸ் நீ டாஸ்க்ல வைக்கலையா பிரச்சனையை சோத்துல தான் வச்சிருக்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சுகருக்கு தான் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து, அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க. மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா பவித்ராவால தான் இப்போ இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு காரணம் பவித்ரா தான். பவித்ரா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க, இந்த மாதிரி சுகர் வந்து 1 டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க, அது ஜாக்லின் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓகே யாராவது கேட்டால் கொஞ்சம் கொடுக்குறது, எக்ஸஸாக கொஞ்சம் கேட்கும்போது தேவைப்பட்டா அந்த கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் ஜாக்லின் என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எனக்கு உண்மையிலே காஃபியில் வந்து பார்த்தோன்னா கசக்குது, அந்த காஃபி கசக்குதுன்னு போது அதுக்கு நான் ஒரு சுகர் கேட்குறேன், அப்போ கூட நீ கொடுக்க மாட்டேன்னா அது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ட் தான். அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா இப்போ தேவைப்படுதுன்னும் போது அது உணர்ந்து அந்த இடத்துல கொடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லையே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சைட்லேருந்து பார்க்கும்போது அது கரெக்டுன்னு தான் தோணும். அதே மாதிரி பவித்ரா சைட்லேருந்து என்னன்னா இப்போ உனக்கு கூட தான் மற்றவங்களும் கேட்பாங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்த்தா அதுவும் கரெக்டு தான் தோணும். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு கொடுத்துட்டு எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி கேட்காம இருந்தால் அந்த பிரச்சனையே வராது. ஸோ அங்கே ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கேட்கறதால தான் இங்கே பிரச்சனை இஷ்யூ ஆகுது. அதே மாதிரி ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காண்டு இருக்குது. ஜாக்லின் வந்து முத்துவுக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து சில எப்படி சொல்கிறது எக்ஸஸாக கொடுக்குறது, முத்துவுக்கு ராணுவுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே. ஸோ இது கொடுக்குறது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயனுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஒரு தடவை வந்து ஃபன்னாக கலாச்சிருப்பாப்ல, இந்த முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, அவர் தான் இந்த மாதிரி கிளப்பி விடுது, இந்த மாதிரி லவ் ட்ராக் ஏதோ ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன், அது எம்மும் ஜேவும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சௌந்தர்யா காதில் போய் ஊதி இருப்பாரு. அதாவது இந்த இது கிளப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அதை தான் பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டாப்ல. ஸோ 2 பேருக்கு ஏதோ லவ் ட்ராக் போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் பேசு பொருளாச்சு, அதாவது 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. நேற்று கூட என்ன பண்ணியிருந்தாங்க, முத்துக்கும் பிறந்த ஜாக்லின் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பிங் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காரு, அந்த எடிட்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படியே ஜூம் பண்ணிருக்காப்ல. ஸோ ஜூம் பண்ணோன்னா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. முத்து பத்தி மூஜா
எம்ஜிஆவா எம்ஜிஓ ஏதோ ஒன்று சேர்த்து அந்த மாதிரி வேர்டு 2 பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தானுங்க. எனக்கு அது பார்க்கும்போது செம ஃபன்னாக தான் இருந்தது. டே யாரா நீங்கள் எங்கேருந்து நான் கிளப்பி விட்றீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை. ஆனால் இவனுங்களாம் ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. அதில் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிளப்புனதுன்னு பார்த்தீங்கன்னா ரயன் தான். ரயனுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, முத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவல் ஜாக்லின் இன்னைக்கு பேசும்போது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. முத்துவும் சரி, ராணவுக்கும் சரி, அந்த மாதிரி அருணுக்கும் சரி, இவங்களுக்குலாம் நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களாம் அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பத்த மாட்டுது, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்க, நானே அந்த மாதிரி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. கிளியராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த சண்டை வந்து சுகர்ல ஆரம்பிச்சு அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்கிறது, இதெல்லாம் பார்ஷியாலிட்டி பார்க்கறது அப்படின்ற மாதிரி வரைக்கும் போயிடுச்சு. பெரிய பஞ்சாயத்தா போச்சு. இதில் நடுவில் மாட்டினது யாருன்னு தெரியுமா? விஷால் தான். 2 பேருக்கு நடுவில் ரயனும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கான், ஜாக்லினும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க. எப்பாடே உங்ககிட்ட நான் கேப்டன் ஆனதுக்கு போதுண்டா, என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ராஜினாமா கடிதம் எழுதிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த சுகர் மேட்டருக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரன் வந்து கிளீனாக சொல்லிட்டாப்ல, ஏமா இது வந்து உன்னோட இதுமா, அதாவது பவித்ரா வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம், ஹேண்டில் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு கன்சர்னுக்கு யாராவது கேட்கும்போது கொடுக்கலாம், பட் உங்களோட டிசிஷன் தான். நீங்க வந்து இப்படி தான் ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னா இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஜாக்லின் சைடுல வந்து நீங்க வந்து எல்லாருமே உங்கள மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஒன்று பண்ணீங்களே அது வந்து உங்களோட இது ஐடியா, அதே மாதிரி அவங்களோட ஐடியாவை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னா அதுல நீங்க வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒவ்வொருத்தர் கிச்சன் இன்சார்ஜா யார் வராங்களோ அவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கும் அந்த மாதிரி ரூல்ஸ் அப்ளை பண்றாங்க. இப்போ ஜெஃப்ரி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ஸ்டோர் ரூம் இன்சார்ஜுக்கு அவர் ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம்னு நினைச்சாப்ல, கடைசியில் எல்லாம் சேர்ந்து மண்டையில் தட்டினதுக்கு அப்புறம் உட்காந்துட்டாப்ல. ஏன்னா எப்படி சொல்றது, நான் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன், நான் வந்ததுனாலே ஒரு ரூல்ஸ் போட போறேன் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலும் ஏற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி தான். ஸோ விதோதமெல்லாம் யோசிச்சாரு, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டாங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இப்போ ஒரு ரோல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோலில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், இப்போ வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி அதை பற்றி பேசணும் அப்படின்றது எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து ஏதாவது புதுசாக பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி புதுசாக பண்ணுறது அவங்க மோட்டிவ் இல்லை. இது மூலிமா ஏதாவது பிரச்சனை பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் சௌந்தர்யா சொல்றாங்களே, லாஸ்ட் ப்ரோமோல கூட பேசியிருந்தோம்ல, இந்த மாதிரி வந்து இவன் வந்து பண்ணணுமே பண்றான் அப்படின்ற மாதிரி. அப்ப சௌந்தர்யா எதுக்கு என்ன பண்றாங்க? எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து பண்ணணுமே தான் பண்றாங்க. ஒரு கண்டென்ட் பண்ணணும், நம்ம வந்து வெளியே தெரியணும், கேமரா நம்மளை வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. ஸோ சௌந்தர்யா பண்ணுறதுலாம் அப்போ அவங்க வந்து ராணுவ சொல்கிறாங்க, இவன் வந்து பண்ணணுமேனு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அதே விஷயத்தை சௌந்தர்யா திருப்பி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சண்டையுமே அவங்க வேணும்னே வாண்டடாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்பாவை திட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஹிட் ஆச்சோ இல்லையோ, சௌந்தர்யாவுக்கு அந்தளவுக்கு ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன மேட்டர்னா, இந்த சண்டையில் நம்மளும் இருக்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெருசாக தெரியணும் அப்படின்னா ஏதாவது சண்டை போட்டாகணும், ஏதாவது லோக்கல் ரோடி மாதிரி கத்தி ஆகணும்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பாஞ்சிக்கிட்டு போனாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ எதுக்கு இந்த மேட்டர் பேசுறேன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு தான் யோசிக்கிறாங்க, அதுக்கு தான் போய் சம்பளம் வாங்குறது. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ரோல் கொடுத்துட்டு அந்த ரோலில் வந்து நான் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்ல எல்லாருக்கும் கோளாறு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோளாறை வந்து உண்மையிலே கோளாறுன்னு நினைச்சா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடும். இல்லை இவன் ஏதோ பண்ணுறது பண்ணிட்டு போட்டா அப்படியே எப்படி சொல்ல சமாளிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை. இது வந்து சாதாரண சக்கரை மேட்ரு. இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல எடுத்து போட்டிருக்கானுங்க. அது அப்படி பார்க்கும்போது தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இதுதான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து கண்டென்ட் அவ்வளவுதான், இதுக்கு மேல கண்டென்ட் இல்ல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன். எனிவேஸ் அந்த டாஸ்க் இது வந்து இப்போ வரைக்கும் லைவ்ல இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hour 3 hour தான் ஸ்டார்ட் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைவ்ல பார்க்கும்போது ஏதாவது அப்டேட் வந்து அப்டேட் பண்றேன். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.